அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கு சமூக வலைதளங்களில் சிலர் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தை பற்றி சில கருத்துக்களை சொல்லி வருகிறார்கள். அதாவது அதிமுக பிரிந்து கிடக்கிறது, சிதறி கிடக்கிறது என்று சிலர் பேசி வருகிறார்கள். விவாதங்களிலும் சரி அல்லது யூடியூப் வாயிலாகவும் சரி, சமூக வலைதளங்கள் ஃபேஸ்புக், ட்விட்டர் வாயிலாகவும் சரி, இதுபோன்ற கருத்துக்களை பேசி வருகிறார்கள். நான் அவர்களுக்கெல்லாம் ஒன்றை சொல்ல விரும்புகிறேன். என்ன என்று சொன்னால், அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் ஒரு மிகப்பெரிய ஆலமரம். இது ஒரு ஜனநாயக இயக்கம். புரட்சித் தலைவர் எம்ஜிஆர், புரட்சித் தலைவர் அம்மா, இந்த இருபெரும் தலைவர்கள் உருவாக்கிய மிகப்பெரிய ஜனநாயக மக்கள் இயக்கம். இந்த இயக்கத்தை யாராலும் ஒன்றும் செய்துவிட முடியாது. இந்த இயக்கம் என்றைக்கும் யாராலும் அழித்துவிட முடியாது. ஏனென்று சொன்னால், உலகிலேயே மிகப்பெரிய இயக்கம் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம். ஆறிற்கும் அதிமுகவிற்கும் ஒரு ஒற்றுமை இருக்கிறது. அது என்ன என்று சொன்னால், தமிழகத்தை 6 முறை ஆட்சி செய்த இயக்கம் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம். அதேபோல் உலகிலேயே 6வது மிகப்பெரிய அரசியல் இயக்கம் என்று சொன்னால் அதுவும் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம். உலகில் மிகப்பெரிய இயக்கம், அதாவது மிகப்பெரிய தொண்டர்களை கொண்ட ஒரு அரசியல் கட்சி என்று சொன்னால் உலகிலேயே முதலிடத்தை வகிப்பது பாரதிய ஜனதா கட்சி. உலகிலேயே மிகப்பெரிய அரசியல் இயக்கமாக இருப்பது பாரதிய ஜனதா கட்சி. 2வது இடத்தில் சைனீஸ் கம்யூனிஸ்ட் பார்ட்டி, அதாவது சீன கம்யூனிஸ்ட் கட்சி தான் 2வது இடத்தில் இருக்கிறது. 3வது இடத்தில் இந்திய தேசிய காங்கிரஸ், அதாவது இந்தியன் நேஷனல் காங்கிரஸ் கட்சி 3வது இடத்தில் இருக்கிறது. 4வது இடத்தில் அமெரிக்காவைச் சேர்ந்த டெமோக்ராட்டிக் பார்ட்டி 4வது இடத்திலும், அதேபோல் அமெரிக்காவின் எதிர்க்கட்சியை சேர்ந்த ரிப்பப்ளிக் பார்ட்டி 5வது இடத்திலும், 6வது இடத்தில் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் 20.04 மில்லியன் உறுப்பினர்களை கொண்டு 6வது இடத்தில் இருக்கிறது. 7வது இடத்தில் 20 மில்லியன் உறுப்பினர்களை கொண்டு திராவிட முன்னேற்றக் கழகம் 7வது இடத்தை வகிக்கிறது. ஆக அந்த வகையில் மிகப்பெரிய ஒரு அரசியல் இயக்கம், ஒரு ஜனநாயக இயக்கம் என்று சொன்னால் அது அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம். ஆகவே இந்த இயக்கத்தை ஒருபோதும் யாராலும் அழித்துவிட முடியாது. இந்த இயக்கம் ஒற்றுமையாக இருக்கிறது. தொண்டர்கள், மக்கள் அனைவரும் ஒற்றுமையாக இருக்கிறார்கள். ஒரு சில தலைவர்கள் வேண்டுமானால் பிரிந்து சென்றிருக்கலாம். ஆனால் தொண்டர்கள் அதிமுகவோடு தான் இருக்கிறார்கள். அதற்கு உதாரணம், மக்களை காப்போம், தமிழகத்தை மீட்போம் என்கிற எடப்பாடியாரினுடைய சுற்றுப்பயணம் உங்களுக்கு எடுத்துக்காட்டாக அமைகிறது. செல்லும் இடங்களெல்லாம் மிகப்பெரிய மக்கள் கூட்டம் கூடுகிறது. அதை வைத்து பார்க்கும் பொழுது வருகிற 2026 தேர்தலில் மிகப்பெரிய மாபெரும் வெற்றியை அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் பெரும், ஆட்சி அமைக்கும் என்கிற நம்பிக்கை எல்லா மக்களுக்கும் இருக்கிறது. இன்றைக்கு நாட்டில் பல்வேறு பிரச்சனைகள் நடந்து கொண்டிருக்கிறது. ஊடகங்கள் அதை பற்றியெல்லாம் கண்டுகொள்ளாமல் அதிமுகவை பற்றி மட்டும் விவாதம் நடந்து கொண்டிருக்கிறார்கள். அதேபோல் பாட்டாளி மக்கள் கட்சி பிரிந்திருக்கிறதை பற்றி விவாதம் நடத்தி கொண்டிருக்கிறார்கள். விவாதம் நடத்துவதை பற்றி நான் குறை சொல்லவில்லை. ஆனால் விவாதம்
எப்போதுமே ஒருதலைபட்சமாக இருக்கிறது. நாள்தோறும் அதிமுகவை பற்றி தான் விவாதம், இல்லை என்றால் பாமகவை பற்றி. இன்றைக்கு அவர்களுக்கு பேசுவதற்கு 1000 விவாதங்கள் இருக்கிறது என்றாலும் கூட அவற்றையெல்லாம் புறந்தள்ளிவிட்டு அதிமுகவையும் பாட்டாளி மக்கள் கட்சியும் பற்றி விவாதம் நடத்தி கொண்டிருக்கிறார்கள். இன்றைக்கு நேபாளத்தில் உள்நாட்டு கலவரம் நடந்து கொண்டிருக்கிறது. அந்த நாட்டினுடைய பிரதமரை அடித்து துரத்தியிருக்கிறார்கள். உள்நாட்டு கிளர்ச்சி. அப்படி நடந்து கொண்டிருக்கும் பொழுது இந்திய நாடு இங்கே பாதுகாப்புத்துறை சில நடவடிக்கைகளெல்லாம் எடுத்திருக்கிறது. இந்த சமயத்தில், இந்த நேரத்தில் காங்கிரஸ் கட்சியை சார்ந்த ஒரு சில நபர்கள் அதேபோல் இங்கேயும் கலவரம் நடக்க வேண்டும் என்று சமூக வலைதளங்கள் வாயிலாக தங்களுடைய கருத்தை தெரிவித்து கொண்டிருக்கிறார்கள். இது எந்த வகையில் நியாயம்? உங்களால் தேர்தலை சந்தித்து ஜனநாயக வழியில் ஆட்சியை பிடிப்பதற்கு உங்களால் இயலவில்லை. அதற்கு எந்த முயற்சியும் நீங்கள் எடுக்கவில்லை. நேர்மையாக செயல்படுகிற அரசியல் இயக்கமாக இருந்திருந்தால் மக்களை உங்களை ஆதரித்துப்பார்கள். காங்கிரஸ் கட்சி நேருவோடு முடிந்துவிட்டது. காங்கிரஸ் இயக்கம் மரியாதைக்குரிய ஜவஹர்லால் நேரு அவர்கள் காலத்திலேயே நேர்மை என்பது முடிந்துவிட்டது. ஆகையால் தான் பாரதிய ஜனதா கட்சி அபரிவிதமான வளர்ச்சியை பெற்றிருக்கிறது. உலகில் மிகப்பெரிய இயக்கமாக பாரதிய ஜனதா கட்சி வளர்ந்திருக்கிறது. அதற்கு காரணம் காங்கிரஸ் கட்சி தான். அதை மறுத்துவிட முடியாது. அவர்கள் செய்யும் நாள்தோறும் ஊழல்களால் தான் பாஜக வளர்ந்தது. காங்கிரஸ் கட்சி செய்த ஊழல்களால் தான் பாஜக வளர்ந்தது. ஆகவே காங்கிரஸ் கட்சியை சேர்ந்த ஒரு சில நபர்கள், குறிப்பாக சொல்ல வேண்டும் என்று சொன்னால், மேற்கு வங்கத்தை சேர்ந்த அபிஷேக் மனு சிங்வி அவர்கள் ஒரு சில கருத்தை தெரிவித்திருக்கிறார். என்ன என்று சொன்னால், நேபாளத்தை போன்று இங்கும் கலவரம் நடக்க வேண்டும், ஆட்சி மாற்றம் நடக்கும் என்று சொல்லியிருக்கிறார். ராகுல் காந்தி வெளிநாட்டு சுற்றுப்பயணம் மேற்கொள்கிறார். ரகசியமாக, யாருக்கும் தெரியாத பயணமாக ராகுல் காந்தி வெளிநாடு செல்கிறார்கள். நமக்கு எதிராக இருக்கிற நாடுகளிலெல்லாம் நமக்கு எதிராளிகள் அடைக்கலம் தருகிற, நம்முடைய எதிரிகளுக்கு அடைக்கலம் தருகிற நாடுகளுக்கெல்லாம் குறிப்பாக ராகுல் காந்தி சுற்றுப்பயணம் மேற்கொள்கிறார். மரியாதைக்குரிய வாஜ்பாய் அவர்கள் காலத்தில்தான் நேபாள தலைநகரத்திலிருந்து தான் விமான கடத்தல் நடைபெற்றது. கந்தகார் விமான கடத்தல் அது நேபாளத்திலிருந்து தான் தொடங்கியது. நேபாளம்தான் கந்தகார் விமான கடத்தலுக்கு மிகப்பெரிய ஒரு துருப்புச்சீட்டு. அப்படி இருக்கும் பொழுது தீவிரவாதிகளின் தேர்வு நேபாளமாக இருக்கும். அப்படி இருக்கும் பொழுது ராகுல் காந்தி அவர்கள் ரகசியமாக வெளிநாடு சென்று என்ன செய்ய போகிறார்? நாட்டு மக்களுக்கு ஏன் அதை மறைக்கிறார்? வாக்காளர் பட்டியல் குளறுபடி என்று சொன்னார். ஓட்சோரி என்று மிகப்பெரிய ஒரு பிரச்சாரத்தை ராகுல் காந்தி பொய்யான பிரச்சாரத்தை செய்தார். ஓட்சோரி என்கிற ஒரு பொய்யான பிரச்சாரத்தை ராகுல் காந்தி அவர்கள் செய்தார்கள். அதை மக்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை. ராகுல் காந்தி வெளியிடக்கூடிய அந்த எக்ஸல் பதிவு என்பது
எல்லா மாநிலங்களிலும் நடந்து கொண்டிருக்கிறது. அந்த வாக்களிக்கிற முறை, அதில் இருக்கிற குளறுபடி என்பது எல்லா மாநிலங்களிலும் இருக்கிறது. அப்படி பார்த்தால் மொத்தமாக தேர்தல் நடத்துவதையே ராகுல் காந்தி குறை சொல்கிறார். தமிழ்நாட்டிலும் அப்படிப்பட்ட நிலைமையில்தான் இருக்கிறது. எல்லா மாநிலங்களிலும் ஒரு நபர் பல்வேறு இடங்களில் வாக்களிக்கிற உரிமையை பெற்றிருக்கிறார்கள் ஒரு சிலர். அதற்காக தேர்தல் ஆணையத்தின் ஒட்டுமொத்த இயந்திரத்தின் மீது பழி சொல்வது எந்த வகையில் நியாயம்? அங்கே இருக்கிற அரசாங்கம்தான், லோக்கல் பாடி தான் அவற்றையெல்லாம் கவனிக்க வேண்டும். ஆக பொதுமக்களிடம் அந்த ஓட்சோர் என்கிற பிரச்சாரமும் எடுபடவில்லை. இப்போது ஒரு கலவரத்தை தூண்டுவதற்காக வெளிநாடு செல்கிறார் என்கிற தகவல் சொல்லப்படுகிறது. இது மிகப்பெரிய பேராபத்தை ஏற்படுத்தும். இந்திய திருநாட்டிற்கும் ஒரு ஜனநாயகத்துக்கும். இந்தியா ஒரு மிகப்பெரிய ஜனநாயக நாடு. இந்த நாட்டிற்கு மிகப்பெரிய ஆபத்தை விளைவிக்கிற வகையில் யார் செயல்பட்டாலும் அவர்களுக்கு எதிராக இந்திய மக்கள் இருப்பார்கள் என்று சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.